ஐன் ஷக்கர்த்தும் ல அஸீத் அன்னக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். நன்றி செலுத்துவது நபிமார்களுடைய நல்லடியாருடைய மிக முக்கிய தன்மையாக இருக்குது. இன்னொருக்கான அப்தன் ஷக்கூரா, நூ அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது அவர் நன்றியுள்ள அடியாராக இருந்தார். நபிமார்கள் தான் நாயம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்மாதிரி. குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் நபிமாருடைய சம்பவங்களை சொல்லி, நபியே இவர்களைப் போல நீங்களும் வாழுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். அந்த நபிமார்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நபி அவர்கள் எவ்வளோ நன்றி செலுத்தினாங்க, எவ்வளோ இபாதத் செஞ்சாங்க அப்படின்னா, மக்கா வாழ்க்கையை விட மதீனா வாழ்க்கை, மதீனாலேயும் மக்கா வெற்றிக்கு முன்னாடி விட மக்கா வெற்றிக்கு பிறகு அதிகமாக இபாதத்துகளை செய்யக்கூடியவங்களாயிட்டான். எந்த அளவுக்கு என்றால், கால்கள் வீங்கிவிடும், பாதங்கள் சுரந்துவிடும், நீண்ட நேரம் ருக்கு, நீண்ட நேரம் சஜிதா செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்த நபி அவர்கள் தொழுதாங்க, தொழுகையில் நீண்ட நேரம் சஜிதா செஞ்சாங்க. இந்த அளவுக்குனா எந்த விதமான அசைவும் இல்லை. நபி அவர்கள் சஜிதாவில் அப்படியே இருந்தார்கள். அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். திடீரென என் மனதில் ஒரு தவறான எண்ணம் வந்தது. நபி அவருடைய உயிர் பிரிந்து விட்டதோ என்று நினைத்தேன். அந்த அளவுக்கு ஆடாமல் அசையாமல் சஜிதாவிலே இருந்தார். பிறகு நபி அவருடைய உடலை நான் தொட்டேன், உடம்பு அசைந்தது. சரி, ஹயாத்தாக இருக்கிறாங்க என்று நான் நினைத்து கொண்டேன் என்று. அவங்களுடைய இபாதத்தை பார்த்து சஹாபாக்கள் கூட இறக்கம் வந்தோம், கேட்பாங்க, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே, நாங்கள் ஏன் இவ்வளோ சிரமம் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கேட்பாங்க. இப்போ நபி அவங்க அப்போ தான் இதை சொல்லுவாங்க, இன்னும் காரண அஃபலா அக்கூன் அப்தன் ஷக்கூர், நான் நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டாமா? அந்த நன்றியுடைய அடியார்கள்லாம் யார்? நபிமார்கள். நபிமார்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் தரப்பட்டுச்சு, எவ்வளோ தொல்லைகள் தரப்பட்டுச்சு. குர்ஆன் அங்கங்கே அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் எப்படி மக்களிடம் நடந்து கொண்டார்கள், அந்த மக்கள் நபிமார்கள் தாவத் கொடுக்கும்போது எப்படி நடந்து கொண்டார்கள். நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை பற்றி ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார், நூஹ் என்ற பெயரில். அதில் நூ அலைஹிஸ்ஸலாம் துஆல அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, தன்னுடைய காரூசாரியை சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் நான் இராப்பகலாக இந்த மக்களுக்கு மத்தியில் உழைப்பு செஞ்சேன். இன்னி தஅவத்து கௌமி லைல வனஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா இன்னி குல்லமா தஅவத்துஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் வஸ்தக்ஷு தியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா சும்ம இன்னி அலன்து லஹும் வஅஸ்ரர்து லஹும் இஸ்ராரா அப்படின்னு அவங்களுடைய சொல்கிறான். இப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பாடுபட்டேன், குசூசி கஸ்தும் போனேன், உமூமியாகவும் போய் பார்த்தேன், ராப்பகலாக உழைப்பு செஞ்சேன். நான் போய் அவங்களை கூப்பிட்றப்பெல்லாம் காதுகளில் விரலை அடைத்து கொள்வார்கள், என்னுடைய பேச்சு காதில் விடக்கூடாது என்று முகத்திலே துணியை போட்டுக்கொள்வார்கள், பெருமையோடு திரும்பி போய்விடுவார்கள். அப்படி இது எப்படி எவ்வளோ காலம் நடந்துச்சு? லபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 950 ஆண்டுகள். ஆனால் இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு உதாசீனங்கள் படுத்தப்பட்டும் கூட அவர்கள் தங்களுடைய பணியிலே உறுதியாக இருந்தார். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களிடம் இந்த வேலைக்காக நான் எதுவும் கேட்கவும் இல்லை, அதை கொடுங்க இதை கொடுங்க எதுவும் நான் கேட்கவே இல்லை. சம்பளம் வாங்குறாங்க இன்றைக்கி பல விஷயங்களுக்காக வேண்டி, ஆனால் அந்த மாதிரி எதுவும் வாங்க, அன்பளிப்புகள் வாங்குறாங்க, கூலி வாங்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் அல்லாஹ்வுக்காக வேலை செய்கிறேன், அல்லாஹ் தான் எனக்கு கூலி வழங்கக்கூடியவன், அவன் கொடுக்கும் கூலி எனக்கு போதுமானது. இன்னிலக்கும் நாசிஹன் அமீன், நான் உங்களுக்கு நன்மை நாடக்கூடியவனாக இருக்கிறேன். நாசி அப்படின்னா உங்களுக்கு நன்மை நாடுறேன், உங்களுக்கு அமீன் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையானது, நான் சொன்னபடி நடங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும். இதெல்லாம் நபிமார்களுடைய தாவத்துடைய சம்பவங்கள். குர்ஆனில் அங்கங்கே, குர்ஆனில் அல்லாஹ் வரலாற்று நூலாக குர்ஆனை இறக்கவில்லை, ஆனால் அதே நேரத்தில் குர்ஆனில் வரலாறும் இருக்கிறது. நமக்கு தேவையான சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி நமக்கு தெம்பூட்டுகிறான், தைரியம் ஊட்டுகிறான், தூண்டுகிறான் தியாகத்திற்கு, அர்ப்பணிப்புக்கு. ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, எப்படி உழைக்க வேண்டுமோ அப்படி உழையுங்கள், எப்படி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சுங்கள். அவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அதே போல நீங்களும் பொறுமையாக இருங்கள். ஃபஸ்பீர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல் யா புனைய அக்மிஸ் ஸலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர் வஸ்பீர் அலாமா அசாபக் இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு நசீஹத் பண்ணுறாங்க, மகனே நீ தொழுகை நிலைநாட்டு, நன்மை ஏவு, தீமை தடு, அதனால் உனக்கு சிரமங்கள் வருமானால் அதை நீ பொறுத்துக்கொள். இதெல்லாம் உறுதியான செயல்கள், தைரியசாலிகளுடைய செயல்கள், வீர பராக்கிரமர்களுடைய
வீரச்செயல். அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களுடைய நல்லடியார்களுடைய சம்பவங்களை எல்லாம் சிறுக அல்லாஹ் கூறி நாம் எப்படி தீனுடைய வேலை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறார். சகோதரி தாய்மார்களே, அல்லாஹ் இந்த வேலைக்காகத்தான் நம்மளை பிறக்க வச்சுருக்கோம். நம்ம முதல்ல மனசில் நினைக்கணும், நமக்கு சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, குடும்பம் நடத்துறது, குழந்தைகள் பெறுவது, குழந்தைகளை வளர்ப்பது, வீடு கட்டுவது, கல்யாணம் செய்வது, இதெல்லாம் நம்ம வாழ்வின் லட்சியம் அல்ல. இதற்காக நாம் பிறக்கவில்லை. ரெண்டே விஷயம்தான், ரெண்டு விஷயத்துக்காக நாம் பிறந்திருக்கிறோம். உலமாக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. குர்ஆனிலிருந்து, ஹதீஸிலிருந்து, நபிமார்கள் சஹாபாக்குடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ரெண்டே விஷயத்துக்கு தான் அல்லாஹ் நம்மளை பிறக்க வச்சுருக்கான். மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னபடி நடக்கணும். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் இபாதத்துக்காக வேண்டி. மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எஜமான், நான் அடிமை என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னபடி வாழணும். வெறும் வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல வாழ்க்கை. அல்லாஹ் சொன்னபடி, நபி சொன்னபடி வாழ்ந்து காட்டுவது தான் நம்ம சொந்த வாழ்க்கையில் முழுமையாக தீன்படி நடப்பது. உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, முழுமையாக தீன்படி நடப்பது. இது ஒரு வேலை. அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறது. காலையில் எந்திரிச்சது நைட் தூங்க போகிற வரை நாம் என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ எல்லாம் நபியும் அல்லாவும் ரசூலும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறோம். பாருங்கள், சாப்பாடு, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின். உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. சாப்பாடும் அளவு சொல்லப்பட்டு. இஸ்ராஃப்னா என்ன? சாப்பிடுங்கள், குடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தது சொல்கிற வீண் விரயம் செஞ்சாராதீங்க. நம்ம நினைக்கிறோம் கீழே கொண்டு கொட்டுறது தான் வீண் விரயம். ஆனால் கீழே கொண்டு கொட்டுவதும் வீண் விரயம் தான். அடுத்து ரெண்டாவது விளக்கம் உலமாக்கள் சொல்கிறாங்க, தேவை விட கூடுதலாக பயன்படுத்துவதும் வீண் விரயம் தான். வெளியே கொட்டுவதும் வீண் விரயம் தான். தேவை விட கூடுதலாக உள்ளே தள்ளுவதும் வீண் விரயம் தான். பசித்த பிறகு சாப்பிடுங்கள், பசி இருக்கும்போதே உணவை நிப்பாட்டி விடுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத்துகள், எத்தனையோ ரிவாயத்துகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மௌத்தாகும் வரை 2 நேரம், இன்னொரு சொல்லின்படி 2 நாட்கள், தொடர்ந்தாற்போல் 2 நாட்கள் அல்லது தொடர்ந்தாற்போல் 2 நேரங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுகள். நபியவர்களும் சாப்பிட்டதில்லை. இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கிறது, நபி மட்டுமல்ல நபியுடைய குடும்பத்தாரும் சாப்பிட்டு. அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்கள். ஒரு பிறையை பார்த்து விடுவோம், மறுபிறையை பார்ப்போம், 3ஆம் பிறையை பார்த்து விடுவோம், 3 மாதங்கள் ஓடிவிடும். ஆனால் எங்கள் வீட்டிலே அடுப்பே எரிந்திருக்காது. வர காலமா அப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்களுடைய அக்கா மகன் கேட்டார். அப்போ சொன்னாங்க, அஸ்வதான் 2 பேரிச்சம்பழம் தண்ணீர் தான் எங்களுக்கு உணவாக இருந்தது. சாப்பாடு இல்லை என்பதற்காகவோ அல்லது சம்பாதிக்க முடியாது என்பதற்காகவோ அவங்க இந்த மாதிரி வாழ்க்கை வாழல. துன்யாவில் அதிகமாக ஈடுபடுவது நம்மை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்கி விடும், அல்லாஹ்வை மறக்கெடுத்து விடும், அல்லாஹ்வோடு இணைவதிலே மிக பெரும் தடையாக இருக்கும் என்று அவர்கள் விளங்கியிருந்தார்கள். அதான் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஒன்று இருக்குது இல்துலாவி, இன்னொன்று இஃப்தியார். நிர்பந்தமாக ஒரு விஷயம், நிர்பந்தத்தின் காரணமாக செயல்றது, இன்னொன்று விரும்பி செயல். நபி அவர்களும் சஹாபாக்களும் ஏழ்மையில் இருந்தாங்க, எளிமையாக வாழ்ந்தாங்கன்னா இது நிர்பந்தத்தின் காரணமாக இல்லை. அவங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் அதனால பட்னியாக இருந்தாங்க, சம்பாதிக்க முடியல அதனால் பட்னியாக இருந்தாங்க, அப்படி இல்லை. இது நிர்பந்தத்தின் காரணமாக அல்ல, மாறாக விரும்பி எடுத்துக்கொண்டார். ஏன்னா துன்யாவில் அதிகமாக ஈடுபடுறது அல்லாஹ்வை மறக்கடித்து விடுகிறது, அல்லாஹ் விட்டு தூரமாக்கிறார். அதனால் நபி அவங்க சொன்னாங்க, உங்கள் வயிற்றையும் முதுகையும் லேசாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னா. வயிற்றை லேசாக்கி கொள்றதுன்னா என்ன? நிறைய உணவுகளை உள்ளே தள்ளி இபாத் செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகாதீங்க. இன்றைக்கி வயிறு நிரம்பி இருக்கும் காலமெல்லாம் மனிதனால் இபாத் செய்யவே முடியாது. சதகான் சிறப்பில் எத்தனையோ சம்பவங்கள், ஆதாரங்கள், இமாம் கஸாலியுடைய வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பசித்திருப்பதில் 10 பயன்களை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் நினைவில் வைக்க வேண்டிய விஷயம். நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இன்றைக்கி மருத்துவர்கள் சாப்பிடாமல் நோயாளி ஆனவர்களை விட சாப்பிட்டு நோயாளி ஆனவர்கள் தான் அதிகம். நபி அவங்க அன்னைக்கே சாப்பாட்டுடைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டாங்க. நிரப்பப்படும் பாத்திரங்களில் ஆக மோசமானது இறைப்பை தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, சாப்பாட்டுடைய அளவை நபி அவங்க விளக்குறாங்க. உங்களுடைய இடுப்பெலும்பு, முதுகெலும்பு
உங்களுடைய முதுகெலும்பு நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு ஒரு சில பிடி உணவு போதுமான, ஒரு பிடி கவலம், ஒரு சில பிடி கவலம் போதுமானது. 2-3 துண்டு ரொட்டி சாப்பிட்டா போதும், இடுப்பு நிமிர்ந்து இருக்கிற அளவுக்கு. அந்த அளவுக்கு முடியல, அவ்வளோ என்னால் தாங்க முடியாது, இவ்வளோ குறைவாக என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, இவ்வளோ குறைவாக என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சா 1/3 தண்ணீர், 1/3 உணவு, 1/3 காலியாக விட்டு விடுங்கள் அப்படின்னு. சாப்பிட்றது எவ்வளோ கொஞ்சம் தான் சாப்பிடணும், ஒரு சில கவனம் சாப்பிடணும். அல்லது 1/3 சாப்பாடு, வயிற்று 3 பகுதியாக பிரித்து ஒரு பகுதியில் சாப்பாடு, ஒரு பகுதியில் தண்ணி, ஒரு பகுதியில் காலியாக விட்டுரும். இவர் அழகான இதை விட கூடுதலாக சாப்பிட்றதுக்கு நமக்கு மார்க்கம் அனுமதிக்கும். நபி அவங்க கற்றுக் கொடுக்கணும். இந்த அளவுக்கு யார் சாப்பிட்டு நபியுடைய முறையில் சாப்பிட்டு பழகிட்டாரோ அவர் நோயாளி ஆகவே மாட்டார். ஒரு மனிதர்கள் உலமாக்கள் சொல்கிறாங்க 4 காரியங்களை டெய்லி செய்கிறாங்க. உண்ணுதல், பருகுதல், உறங்குதல், அப்புறம் மலஜலம் கழித்தல், கழிவறைக்கு செல்லுது. இந்த 4 விஷயங்களை ஒவ்வொரு மனுஷரும் டெய்லி செய்கிறாங்க. இது விளக்கா யாருமே கிடையாது. மனிதனுடைய அடிப்படை தேவைகள், சாப்பாடு தேவைப்படுது, தண்ணீர் தேவைப்படுது, அதே மாதிரி உறக்கம் தேவைப்படுது, மலஜல தேவைகள், கழிவுகளை வெளியாக்க வேண்டியிருக்கு. இப்போ சொல்கிறாங்க இந்த 4 விஷயங்கள் ஒருத்தர் சுன்னத்தான முறைகளை கொண்டு வந்துட்டாருன்னா முழு ஆரோக்கியம் அவருக்கு கிடைச்சிடும். எப்போ சாப்பிட்டாங்க அப்போ தான் நாமளும் சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, எப்பப்போ சாப்பிட்டாங்க, இது ஒவ்வொன்றையும் கவனிக்கும் சாப்பாட்டில். அதே மாதிரி தண்ணீர் இதே மாதிரி நபி அவங்க எப்படி தண்ணி குடித்தாங்க, எப்பப்போ தண்ணி குடித்தாங்க, இதெல்லாம் கவனிக்கும். எப்போ தூங்கினாங்க, எவ்வளோ தூங்கினாங்க, எப்படி தூங்கினாங்க, இதெல்லாம் கவனிக்கும். இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் கற்றுக்கொண்டு தேடி இந்த சுன்னத்தான வழிமுறைகளை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஆரோக்கியமே ஆரோக்கியம்தான். இன்றைக்கி நம்முடைய தவறான உணவு பழக்கங்கள், தூங்கும் முறைகள், கழிவறை முறைகள் எல்லாத்துலேயும் சுன்னத்துக்கு மாற்றமான முறைகள் வந்துட்டனால தான் இன்றைக்கி நோயாளியாகவே இருக்கிறோம் நிரந்தரமாக. என்னைக்காவது ஒரு நாள் தான் நோயாளி வரும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எல்லாரும் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்காங்க. அப்போ அது பண்ணுது இது பண்ணுது என்ன, நமக்கு எல்லாமே மாறிப்போச்சு. இப்போ நாம் தேடணும் சுன்னத்துகள். இப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பெயர் முஹீ சுன்னான்னு இருந்துச்சு. முஹீ சுன்னானா சுன்னத்துகளை ஹயாத்தாக்குறோம், சுன்னத்துகளுக்கு உயிரூட்டுபவர். எங்கெங்கே நபியவங்க சுன்னத்து என்னென்ன இருக்குதோ தேடி கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் கடைபிடிப்பான். எந்த அளவுக்குன்னா ஒட்டகம் தன்னுடைய குட்டியை காணாமல் போய்விட்டால், உதாரணம் சொல்லுவாங்க, ஒட்டகம் தன் குட்டி காணாமல் போய்விட்டால் ஒட்டகம் எப்படி தன் குட்டியை தேடுமோ அது மாதிரி அவங்க சுன்னத்துகளை தேடி தேடி பின்பற்றினார்கள். அவ்வளோ சுன்னத்தில் பிரியமுள்ளவங்களாக இருந்தார். இந்த மாதிரி நாம் சுன்னத்துகளை தேடணும். ஒவ்வொரு விஷயத்தில் நபியுடைய முறை என்ன, நபி எப்படி உட்கார்ந்தாங்க, நபி உட்கார முறையில் நாம் உட்காராது ஒரு காரணம். அது எவ்வளோ ஆரோக்கியமான இருப்பு, மரியாதையுடைய இருப்பு, தீனுடைய விஷயங்கள் உள்ளத்திலே பதிவதற்கு மிக உறுதுணையாக இருக்குது. நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், படிக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் உள்ளே இறங்கோன்னு சொன்னால் நபியுடைய சுன்னத்தான முறையில் உட்காரணும். ஜல்சியே ஜிப்ரீல் என்று சொல்லுவான். ஜிப்ரீல் இஸ்லாம் வந்தாங்க, ஒரு தடவை வந்தாங்க. ஹதீஸே ஜிப்ரீல் அந்த விஷயம் வருது. ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, 4 கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு நபி அவங்க விளக்கம் சொன்னாங்க. உலமாக்கள் சொல்கிறாங்க அந்த 4 கேள்வியுடைய சாராம்சம் தான் தீன். தீன் என்பது இந்த 4 கேள்விகளுக்கான பதில் தான். இந்த 4 விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷன்ட்ட வந்துடணும். 4 விஷயங்கள் இந்த ஒவ்வொரு மனுஷன் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஈமான், இஸ்லாம், இஹ்சான், அது கியாமத்தானுடைய அடையாளங்கள், கடைசி காலத்தை பற்றிய அறிவு. இந்த 4 விஷயங்கள் தான் தீனுடைய சாராம்சம். அப்படின்னு மொத்த தீனும் இந்த 4 விஷயங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அந்த விஷயத்தை அவங்க கேள்வி கேட்க வரும்போது நபியோட முன்னாடி அத்தைஹா திருப்பிலே உட்கார்ந்தார்கள். தன்னுடைய முழங்காலை நபியுடைய முழங்காலோடு இணைச்சு தன்னுடைய கைகளை தொடையில் வைத்தவாறு உட்கார்ந்தார். கேட்டார், இப்படி தான் மாணவர்கள் உட்காரணும், யாரா தீனுடைய சபைகள் இப்படி தான் உட்காரணும். இது எவ்வளோ அழகான இருப்பு. இந்த இருப்பை நம்ம பழகணும். சாப்பிடும்போது அப்படித்தான் உட்காரணும். நம்ம இது பணிவின் அடையாளமாக இருக்குது. உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த மாதிரி சுன்னத்தான முறையில் உட்காருபவர்களுக்கு தொப்பையும் வராது. ஆரோக்கியமான வழிகள் பணிவின் அடையாளமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம பழகணும். அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து வரணும். மௌலானா இமாம் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவங்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவர்கள் 2 மாதங்கள் நபியுடைய நடை பழகினார்கள்.
நபிசல்லாசவங்க எப்படி நடப்பாங்க? மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி இறங்குவார். எப்படி வேகமாக எப்படி இறங்குவார்? தன்னுடைய உடலை இப்போ சற்று முன் சாய்த்து நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அவர் நடக்க மாட்டார். கொஞ்சம் பணிவாக உடலை முன்னால் சாய்த்தவாறு நடப்பாங்க. வேக வேகமாக நடப்பாங்க. கூட இருக்க வர்றவங்கனால கூட நடக்க முடியாது, அவங்க ஓடி வர வேண்டிய நிலை இருக்கும். அந்த மாதிரி வேக வேகமாக நடப்பாங்க. இது நபியுடைய நடை. இந்த நடை பழகுவதற்காக 2 மாதங்கள் பயிற்சி எடுத்தார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பழகணும். நபி உட்கார்ந்த மாதிரி உட்காரணும், நபி சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு பழகணும், நல்லா மென்று சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், முன்னாடி இருந்து சாப்பிடணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சுன்னத்துகள். ஒரு மனிதர் முயற்சி செஞ்சால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் சுன்னத்தின்படி நடப்பேன் காலையிலேருந்து இரவு வரை அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியங்களை சுன்னத்து கொண்டு வந்துட்டார்னா குறைஞ்சபட்சம் 1000 சுன்னத்துகள் சாதாரணமாக ஹயாத்தாய். காலையிலேருந்து இரவு வரை நாம் செய்யக்கூடிய காரியங்களை சுன்னத்து கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சு சுன்னத்து கொண்டு வந்துட்டோம்னா 1000 சுன்னத்துகள் சாதாரணமாக நாம் பின்பற்றிடும். ஒவ்வொரு சுன்னத்திலையும் அல்லாஹ் ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை வச்சுருக்கோம். உள்ளத்துக்கு வெளிச்சம் வருது சுன்னத்தின் மூலம். நப்சு ஷைத்தானுடைய போராடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறார். ஈமான வலு, சூழ்நிலையோடு போராடக்கூடிய சிந்தனை, பக்குவம், இதெல்லாம் நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுவதை கொண்டு உண்டாகும் சகோதரர்களை, தாய்மார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் வந்திருக்கிறோம், இதெல்லாம் நம்ம பின்பற்றணும். மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, யார் சுன்னத்துடைய பேணுதலாக இருக்கிறாரோ அவரை கொண்டு தான் நல்லா தீனுடைய வேலை வாங்குவான்னு என்று சொல்கிறோம். நம்ம ஏதோ ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வந்துட்டு போன ஜமாத்தில் ரிலாக்ஸுக்காக வேண்டி, டைம் பாஸுக்காக வேண்டி, அல்லது ஏதோ கொஞ்சம் சுற்றுலா மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் வேலை செய்யக்கூடாது. மாறாக இது நபியுடைய வேலை, நம்முடைய வேலை, உலகத்திலேயே சிறந்த வேலை. பெரியார்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இதை விட சிறந்த வேலை எதுவும் இல்லை. இந்த வேலையுடைய சிறப்பை இதை தவிர வேறு எந்த வார்த்தையாலும் நம்ம விளக்க முடியாது. பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே இதை விட சிறந்த வேலை எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வேலை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய வேலை. நபிமார்கள் செஞ்ச வேலை, சஹாபாக்கள் செஞ்ச வேலை. இன்றைக்கி நிஜாமுதீனில் அதை ஒரு தர்த்தீப் சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இது நபி சஹாபாக்கள் செஞ்ச வேலை தான். ஆரம்பத்தில் பழகிறதுக்காக வேண்டி நிஜாமுதீன் சொன்ன தர்த்தீபில் நாம் இந்த வேலையை பழகணும். அதுக்கு பிறகு நபி சஹாபாக்கள் எப்படி முழு நேர ஊழியர்களாக இருந்தாங்களோ, இரவு பகலாக எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எப்போவுமே எப்படி அந்த சிந்தனைகள் இருந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் இருக்கோம். யாரை பார்த்தாலும் இவர் எப்படி தாயாக, யாரை பார்த்தாலும் பெண்களை தாவத் கொடுக்க வேண்டும், மகரமான ஆண்களுக்கு தாவத் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஆண்களுக்கு தாவத் கொடுக்க வேண்டும், மகரமான பெண்கள்கிட்ட தாவத் கொடுக்க வேண்டும். 40-50 பேர் பக்கம் இருக்கிறாங்க, மகரமான ஆண்கள், மகரமான பெண்கள். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். அவங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு ஜமாத் போகணும். நம்ம பெண்கள் ஜமாத் போயிட்டே இருக்கோம். நபியுடைய ஒவ்வொரு பயணமும் மனைவிமார்களோடு தான் இருந்திருக்கிறது. குழுக்கு சீட்டு போட்டு யாருடைய பெயர் வருதோ அந்த மனையை அழைத்து செல்வார். அதினாவுக்கு வந்த பின்னாடி அவங்களுடைய பயணம் முழுவதும் அப்படி தான் இருந்தது. பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டார்கள் நபியுடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவரும். அன்சாரி பெண்களிலே ஒரு ஜமாத்தே இருந்தது தகாசாக்களை பூர்த்தி செய்வதற்கு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இப்படி ஒரு கூட்டமே நாங்கள் இருந்தோம், நபியோக ஏதாவது தகாசா சொன்னாங்கன்னா உடனே நாங்கள் கிளம்பிடுவோம். அன்சாரி பெண்களில் ஒரு கூட்டம் எப்போவுமே இருந்தாங்க தகாசா பூர்த்தி செய்யறது. அதே நிஜாமுதீன் இன்னைக்கு சொல்கிறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 40 பெண்களாவது இப்படி இருக்க வேண்டும், ஜோடிகள். 30 to 40 ஜோடிகள் இருக்கணும். எப்போ தக்காசா வந்தாலும் தயாராகிடும் நீருடைய தக்காசாவுக்கு. உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் 7 போர்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டேன். உம்மு அமாரா, உம்மு ஹராம் இவர்களெல்லாம் வீர தழும்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. ஒரு சாபை பெண்மணி பற்றி இன்னொரு சாபை பெண்மணி சொல்கிறாங்க, அந்த சாபை பெண்மணி அல்லாஹ்வுடைய பாதையில் போய் வெட்டுப்பட்டதின் காரணமாக அவங்களுடைய தோல் பட்டையிலே ஒரு குழி விழுந்திருந்தது, சதை பிஞ்சு போனனால. அந்த குழிக்குள்ளே நான் விரலை விட்டு விளையாடுவேன் அப்படின்னு சொன்னான். அந்தளவுக்கு காயங்கள் பட்டிருந்தது. போரிலிருந்து கைகள் வெட்டப்பட்ட நிலையில், கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் பல பேர் அந்த இதெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. நபி அவங்களை வலது பருவத்தில் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சாபா பெண்மணி தான் முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் போய் நின்று நபியை பாதுகாத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இங்கே பார்த்தாலும் அந்த பெண்மணியை தென்பட்டார்கள். ஆண்கள் எல்லாம் தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சாபா பெண்மணி போய் நபியை பாதுகாத்தார். இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும். எர்முக் போருடைய நேரத்தில் பைத்துல் முகத்தஸுடைய அந்த வெற்றி பெறுவதற்காக வேண்டி நடந்த அந்த போர்களெல்லாம் குடும்பமாக சஹாபாக்கள் போயிட்டாங்க. அந்த ஜமாத்தில் போய் அங்கே இருந்தார்கள்.
அந்த ஆண்களிலே கொஞ்சம் சோர்வு ஏற்படும் போது இந்த சஹாபா பெண்மணிகள் தான், ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள், அபூ சுஃபியானுடைய மனைவி, இவங்கெல்லாம் அந்த போரில் கலந்து கொண்டாங்க. ஆண்களுக்கு வீர வசனங்களை சொல்லி, வார்த்தைகளை சொல்லி தைரியம் ஊட்டி, நீங்கள் போய் தைரியமாக போராடுங்கள் அப்படின்னு சொல்லி வீர உணர்ச்சிகளை ஊட்டி அனுப்பி வைத்தார்கள் ஆண்களை. இப்படியெல்லாம் நாம் வரலாறுகளில் படிக்கிறோம். சகோதரி தாய்மார்களே, நாமளும் இந்த மாதிரி ஆசைப்படுறோம். சஹாபா பெண்மணியும் உயிர் கொடுக்க ஆசைப்பட்டான். ஷஹாதத் கி தமன்னா சே அல்லாஹ் கி ராஸ்தே மே ஃபிரா கரோ அப்படிங்கிறான் மௌலானா இலியாஸ். நீங்கள் எப்போ ஜமாத்தில் போனாலும் ஷஹீதாகணுங்கிற எண்ணத்தில் போங்க அப்படிங்கிற. நமக்கு பயமாக இருக்குது, யோசிக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் நமக்கு சிந்தனைக்கும் வரவும் மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய பாதையிலையும் மௌத்தாகணும், இல்லை இப்போல்லாம் மௌத்தாக வேண்டாம் அப்புறம் மௌத்தாகலாம் அப்படின்னு தான் நமக்கு யோசனை வருது. ஆனால் அப்படி இருந்தாங்க. இப்போ நாம் இதுதான் சஹாபாக்குடைய உணர்வுகள். அல்லாஹ்வுடைய பாதையில் போய் உயிர் கொடுக்கணும், அதை தான் ஆசைப்பட்டாங்க. நாயம் அவர்களே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்ல வேண்டும், எதிரிகளோடு மோத வேண்டும், விட்டுப்பட வேண்டும், உயிர் துறக்க வேண்டும், திரும்ப உயிர் விடுத்து எழுப்பப்பட வேண்டும், விட்டுப்பட வேண்டும், மௌத்தாக வேண்டும், ஷஹீதாக வேண்டும், பிறகு உயிர் விடுத்து எழுப்பப்பட வேண்டும், திரும்ப போக வேண்டும். இப்படி கிட்டத்தட்ட 3 தடவை என்றும் 7 தடவை என்று சொல்லப்படுகிறது. இங்கிருந்து கிளம்புற ஒவ்வொரு ஜமாத்தாலையும் நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா எவ்வளோ ஆசை பாருங்க. நான் சொல்லாதவங்க நமக்கு என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு ஜமாத்தை தயார் பண்ணி அனுப்பி வச்சோம் அப்படின்னா போய் வேலை செஞ்சவங்க நன்மையெல்லாம் அனுப்பி வச்சதும் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ எத்தனை ஜமாத்தை தயார் பண்ணி அனுப்புகிறாங்க, நபி தான் அனுப்புகிறாங்க, அவங்க தான் ரவாங்கி சொல்லி அனுப்புகிறாங்க, அவங்க தான் தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. ஜமாத்தில் போய் வேலை செய்பவர்களுடைய நன்மையெல்லாம் நபிக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஆனால் அப்படி இருந்தும் கூட, தனக்கு இந்த நன்மையெல்லாம் வரும் என்று இருந்தும் கூட நபி அவருடைய ஆசை என்ன, நான் போகணும், ஒவ்வொரு ஜமாத்துலையும் போகாமல் இருக்கிறனே அப்படின்னு விரும்பினான். கவலைப்பட்டான். போக வேண்டிய நிர்பந்தம், போகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் போக முடியாத நிர்பந்தம். ஊரில் இருப்பதை விட அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பதைத்தான் அவர்கள் விரும்பினார். ஹயாசாபாவுடைய ஒரு பாடத்தில் தலைப்பே கொடுத்துருக்கிறார். அவர்களுக்கு அந்த சஹாபாக்களுடைய தன்மைகள் பற்றி அதில் தலைப்பில் சொல்லும்போது குறிப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு ஊரில் இருப்பதை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வது தான் பிரியமானதாக இருந்துச்சு. தன்னிடம் இருக்கும் செல்வத்தை விட எதை செலவழித்தார்களோ அதுதான் அவங்களுக்கு பிரியமானதாக இருந்துச்சு. எது கைவிட்டு போச்சோ அந்த பணம் காசு தான் அவங்களுக்கு பிரியமானதாக இருந்துச்சு. எது கையில் இருக்குதோ அது அவங்களுக்கு பிரியமானதாக இல்லை. ஏன்னா இது யாரோடதுன்னு தெரியல, கையில் இருக்கிறது. ஆனால் எதை நான் வெளியே செலவாயிடுச்சோ அதுதான் தன்னோடது. எதை நான் அனுப்பி வச்சனோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிச்சனோ அதுதான் என்னுடைய சொத்து. கையில் இருக்கிறது என்னுடைய சொத்து இல்லை. அது யார் அனுபவிப்பாங்கன்னு தெரியாது. நான் அனுபவிப்பேனா இல்லைன்னா வேறு யாராவது அனுபவிப்பாங்களா, எந்த உத்தரவாதமும் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. எப்படியாலாம் மாறுது பாருங்கள். முன்னாடியெல்லாம் படுத்து நோயாளியாகி படுத்து மௌத்தா போகிறாங்க, இன்றைக்கி எப்படி மௌத்தாகிறாங்க பாருங்கள். இப்போ தாங்க பேசிட்டு வந்தேன், இப்போ தாங்க பார்த்துட்டு வந்தேன், நைட்டு தாங்க நம்மளோட இருந்தார், அதுக்குள்ளே போயிட்டாருங்களா, ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. இந்த வயசுலலாம் மௌத்தா போகிறாங்க பாருங்கள், இப்படிலாம் மௌத்தா போகிறாங்க பாருங்கள், எங்கெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். காலம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குது. இந்த காலத்தில் நாம் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. நமக்கு பாக்கியமாக எல்லாம் தந்திருக்கிறான் இந்த வேலையை, பாக்கியமாக நினச்சி இதை நாம் பக்காவாக செய்யணும். நபி சஹாபாக்கள் முறையில் செய்யணும், தியாகத்தோடு செய்யணும், எல்லா நிலையிலும் செய்யணும், இத்தாஅத்தோடு செய்யணும், இஸ்திமாயத்தோடு செய்யணும், முறைப்படி செய்யணும், அர்ப்பணமாகணும். நாம் இதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். அப்போ தான் இந்த வேலையை செய்ய முடியும். என் வேலையில் முதல் வேலை இதுதான், உலகத்திலேயே சிறந்த வேலை இதுதான், என் வேலையில் முதல் வேலை இதுதான், இதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும். இப்போ உலமாக்கள் சொல்கிறாங்க, 2 விஷயங்களுக்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஒன்று, மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னபடி நாம் வாழணும், அதுக்கு பெயர் இபாதத். நம்முடைய வாழ்க்கையில் முழு ஷரியத் சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். காலையிலிருந்து இரவு வரை ஃபர்லுகள், வாஜிபுகள், சுன்னத்துகள், முஸ்தஹபுகள், ஹுக்கூக்குல்லால, ஹுக்கூக்குல் இபாதில் அடியாருடைய கடமைகள், அல்லாஹ்வுடைய கடமைகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ, பர்தாவுடைய வாழ்க்கை. பர்தா எதுக்காக பெண்களுக்கு தரப்பட்டிருக்குது? பெண்களை பாதுகாப்ப இல்லை, பெண்களுக்கு கண்ணியப்படுத்துவதற்காக. காபத்துல்லாவுக்கு பர்தா போடப்பட்டிருக்கு, எதுக்கு? காபத்துல்லா பாதுகாக்கிறதுக்கா? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் விளங்கி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தாங்க பர்தா அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை அப்படிங்க, பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இல்லை, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி தான் அது சொல்லப்பட்டது. அல்லாஹ் இஸ்லாம் பெண்களுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறது, கண்ணியம் தந்திருக்கிறது. காபத்துல்லாவுக்கு போர்வை போடப்பட்டிருக்குது, எதுக்கு? காபத்துல்லாவை கண்ணியப்படுத்துவதற்கு. குர்ஆனுக்கு உரை போடப்படுகிறது, குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்கு. இதே மாதிரி தான் பெண்களை கண்ணியப்படுத்துவதற்கு தான் அல்லாஹ் தஆலா யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் நபியே உங்களுடைய ஈமான் கொண்ட பெண்களுக்கும் உங்களுடைய மனைவிமாருக்கும் எல்லாருக்குமே சொல்லுங்கள்,
அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபிக்கு கட்டளை இடுகிறான் சூரத்துல் அஹ்ஸாபில். பர்தாவுடைய எத்தனையோ விஷயங்கள் அந்த சூரத்துல் அஹ்ஸாபில் தெளிவாக அல்லாஹ் தஆலா நமக்கு பாடம் கற்பிக்கிறான், கற்றுத்தருகிறான். பர்தாவுடைய விஷயங்கள்லாம் முழுமையாக அவர்கள் அந்த ஜில்பாபை, அது ஜில்பாப் என்று சொன்னால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மொத்தமாக அனைத்தையும் மறைக்கக்கூடியது. அதுக்கு அல்லாஹ் காரணம் சொல்கிறான், தாலிகா அதுனா ஐயோ அரஃபன ஃபலாயோ அதை, இந்த மாதிரி இவங்க முழுமையாக ஜில்பாபுக்குள் வந்துவிட்டால் என்ன நடக்கும்? இவர்கள் சுதந்திரமானவர்கள், சுதந்திரமான பெண்கள், அடிமை பெண்கள் அல்ல என்று மற்றவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இன்னும் அவங்க இவர்களுக்கு தொல்லை தரமாட்டார். இன்றைக்கி தொல்லைகள் ஏன் நடக்குது? பாலியல் தொல்லைகள்லாம் பர்தா இல்லாதனால தான் நடக்கும். அல்லாஹ் சொல்கிறான், பாலியல் தொல்லை நடக்காது. அதே போல் இவங்க சுதந்திரமான என்று மக்கள் கண்ணியப்படுத்துவார்கள். யார் இவங்களை டச் பண்ண மாட்டாங்க. கண்ணியம் இஸ்லாம் தந்திருக்கிறது. நிசா என்ற பெயரிலே, பெண்கள் என்ற பெயரிலேயே குர்ஆனில் ஒரு சூறாவை அதில் இறக்கி வச்சிருக்கிறான். பெண்களுக்காக எத்தனை ஆயத்துகள் இறங்கியிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ருக்குவே எல்லாம் சூரத்து நூறில் இறக்கி வச்சிருக்கான். ஹவுலாவுக்காக வேண்டிய கதுசன் முஜாதலால் அல்லாஹ் இதை இறக்கி வச்சிருக்கிறான். ஜைனப் ரலியல்லாஹுக்காக வேண்டிய ஆயத்தை இறக்கி வச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கும் ஜைனபுக்கும் அல்லாஹ்வே திருமணம் நடத்தி வைத்தான். நான் அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா இஸ்திகாரா செஞ்சாங்க. அல்லாஹ்வே ஜவ்வஜ்னா கஹா, நபியே உங்களுக்கு நாம் அவளை மனமுடித்து வைத்தோம். இப்படி பாருங்கள், பெண்கள்லாம் எப்படி அல்லாஹ்ட்ட வாங்கினாங்க, கேட்டு வாங்கினாங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னணியிலும் சஹாபாக்குடைய சம்பவங்கள் இருக்கிறது. சகோதரி தாய்மார்கள், நூற்றுக்கணக்கான ஆயத்துகள் சஹாபாக்களுக்காக இறங்கியது, அவங்களுடைய பெருமைகளை பேசுகிறது. நபிமார்கள் அதுக்கடுத்து நமக்கு சஹாபாக்கள் தான் ரோல் மாடல். இவர்களை முன்வைத்து நாம் வாழ வேண்டும். அந்த தன்மைகளை நமக்குள் உண்டாக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறைகள், இதை 100க்கு 100 நாம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக பர்தாவுடைய விஷயத்திலே நாம் பக்காவாக இருக்க வேண்டும். இழந்துவிடக்கூடாது பர்தாவை. அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்நியர்களுடைய சகவாசத்திலிருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்து விட அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். எந்த நிலையில் நான் பர்தாவை இழந்து விடக்கூடாது, தீனுடைய ரோசத்தை இழந்து விடக்கூடாது, வெக்கத்தை இழந்து விடக்கூடாது. வெக்கம் ஈமானில் ஒரு பகுதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலே நான் வெக்கத்தை பார்த்தேன். அந்த மாதிரி வெக்கம் மதீனாவில் இருக்கிற குமரி பெண்களின் கண்களிலும் நான் காணவில்லை. நபி அவ்வளோ வெக்கம் உள்ளவங்களாக இருந்தான். காமில் ஹயாய் வல் ஈமான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முழுமையான வெக்கம் உள்ளவங்களாக இருந்தார். அவங்களுடைய வெக்கத்தை பற்றியும் சம்பவங்கள்லாம் சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி நாம் வாழ வேண்டும். பத்தினித்தனமான, பேணுதலான, இரையச்சம் உள்ள, எது நடந்தாலும் அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடிய, அல்லாஹ்விடம் கேட்டு வாங்கக்கூடிய குணமுள்ளவர்கள் ஆகணும். அதற்கான பயிற்சி அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்ம முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி சகோதரி தாய்மார்களே, ரெண்டாவது நாம் படைக்கப்பட்ட நோக்கம், முதலாவது இபாதத், ரெண்டாவது தியாகம். நம்ம எந்த வாழ்க்கையை நமக்கு தரப்பட்டிருக்கோ இந்த வாழ்க்கையின் பக்கம் எல்லோரையும் அழைக்கணும். மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னபடி நடக்கணும். நபியுடைய உம்மத்தை சார்ந்தவன் என்ற அடிப்படையிலே நாம் இந்த வேலையை செய்யணும். உம்மத்திங்கிற அடிப்படையில், இன்சானுங்கிற அடிப்படையில் இபாதத் செய்யணும். உம்மத்தி, நபியுடைய உம்மத்தில் உள்ள ஒரு நபர் என்ற அடிப்படையில் தாவத்துடைய உழைப்பு செய்யணும். அதே சொல்கிறாங்க உலமாக்கள், தாவத் இபாதத் ரெண்டையும் இணைச்சி கொண்டு போகும். ஒன்றை மட்டும் செஞ்சுட்டு ஒன்றை விட்டுறக்கூடாது. இப்போ அது அதே ஒரு தீனாக ஆகிரும். ரெண்டையும் இணைப்பதற்கு தான், இணைக்கும் போது தான் தீன் முழுமையடையும். அந்த தீன் தான் அழகான தீன், முழுமையான தீன். இந்த தீன் வழி நடப்பவர்களுக்கு தான் அல்லாஹ் வானிலிருந்து உறவுகளை இறக்குகிறார். அவரைத்தான் அல்லாஹ் தஆலா அசத்தியத்தை அழிக்கும் அம்பாகவும் சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குகிறார். எப்படி சஹாபாக்கள் இருந்தாங்க, போகும் இடமெல்லாம் சூரியனை போல ஹிதாயத்துடைய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த மாதிரி இவர்கள் போகும் இடமெல்லாம் தீன் பரவுவதற்கு காரணமாக அமைவார்கள். சூரியன் போகும் இடமெல்லாம் எப்படி வெளிச்சம் பரவுகிறதோ அதே மாதிரி இந்த மக்கள் ஜமாத்திலே செல்லும் இடமெல்லாம் மக்களில் தீனை கற்றுக்கொள்வார்கள். எத்தனையோ ஜமாத்துடைய கார்குஜார்கள் இருக்கிறது, எத்தனையோ சாத்தியங்கள் இருக்கிறாங்க. இந்த ஜோடி தான் முதல்ல பர்மாவுக்கு போனது, இந்த ஜோடி தான் முதல்ல பிரான்ஸுக்கு போனது, இந்த ஜோடி தான் முதல்ல இந்த நாட்டுக்கு போனாங்க, அந்த நாட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் நாடுகளின் ஹிதாயத்துக்கு அல்லாஹ் காரணமாக்கினார். ஒவ்வொரு நாட்டும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபருடைய உழைப்பு இருக்குது. ஸ்ரீலங்காவில் தீனுடைய சூழ்நிலை வருவதற்கு அதுவும் ஒரு தனி நபர் தான் காரணமாக இருந்தார். ஜாம்தீன் அவர் செஞ்சார், போய் உழைப்பு செஞ்சாங்க. ஒவ்வொரு நாட்டிலும் இப்படித்தான் அல்லாஹ் இப்படி காரணிகளாக ஆக்கி விடுகிறார். நாமளும் இந்த மாதிரி தீனுடைய தியாகத்துக்கு தயாராகிட்டோம்னா நம்மளே அல்லாஹ் தஆலா இப்படி காரணமாக்குவான். எத்தனை கிராமங்கள், எத்தனை ஊர்கள், எத்தனை நாடுகள், எத்தனை மாநிலங்கள்
நம்முடைய உழைப்பை கொண்டு ஹயாத்தாகும் என்று சரியா காலமெல்லாம் நம்மை நினைத்து கொண்டே இருப்பார்கள். நாம் வாழும் காலமெல்லாம் நமக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். இறந்த பிறகும் இதுதான் நிலைத்து நிற்கும் தர்மங்களாக. ஒருத்தர் ஆபிதாக இருந்தார் அப்படின்னா அவர் இருக்கும் வரை தான் மௌத், துன்யா இருக்கும் வரை அவர் இருக்கும் வரை தான் அவருக்கு நன்மை கிடைச்சிட்டு இருக்கும். ஆனால் ஒருத்தர் தாயை ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் உலகம் இருக்கும் வரை, தாயி இருக்கும் வரை, தாயியாக ஆனால் துன்யா இருக்கும் வரை நமக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் ஆபிதாக வணக்கசாலியாக மட்டும் நாம் இருந்தோம்னா நாம் இருக்கிற வரை தான் நமக்கு, நம்ம துன்யாவில் இருக்கிற வரை தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் தாய் ஆகிட்டோம்னா துன்யா இருக்கிற வரை நமக்கு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். அதனால தான் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எல்லாரும் நபர்களை விட்டு செல்வார்கள், நான் நாட்டையும் விட்டு செல்கிறேன் என்றார். இன்றைக்கி மேவாத்து எவ்வளோ பெரிய பகுதி, மேவாத்து மக்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள். தியாகிகளாக இன்றைக்கி நிஜாமுதீனுடைய தக்காசாக்களை பூர்த்தி செய்யக்கூடியவர்களில் முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய சேவை வாங்கி கொண்டார் மேவாத்து மக்களை கொண்டு. அல்லாஹ் பெரிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கு. இந்த நன்மையெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். சோதனை தாய்மார்களே, நாமளும் அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் வந்திருக்கிறோம். நம்ம அஜாயம் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவருடைய துஆக்கள் நபிமாருடைய துஆக்களை போல கபூல் ஆகுது. நம்ம அதிகமாக துஆ செய்யணும். நாட்களை கூட கூட நம்ம இபாதத்துகள் அதிகமாக கூட்டணும். துஆவுடைய சக்தியை, துஆவுடைய நேரத்தை அதிகமாக கூட்டணும். அல்லாஹ்ட்ட கேட்கணும். நாம் எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுத்துட்றான். அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படி நடந்து கொள்கிறேன். அதே போல் மனிதன் எதை நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் நியத் வச்சோம், ஆசை வச்சோம், துவா செஞ்சோம், அதுக்கான முயற்சி ஆரம்பிச்சிட்டோம்னா அல்லாஹ் அதுக்கான வாசலை அல்லாஹ் திறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நாம் அனைவரும் அதுக்காக வேண்டி நியத் வைக்கணும். எந்த விஷயங்களை பேச நம்ம கேட்டோமோ அவன் செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக.